பாருங்கதா இங்க பாரு. ஐயா வணக்கம். தமிழ் மக்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். இது வந்து சேலம் மாவட்டம் மேட்டூர் மட்டும்தான். மேச்சேரி ஒன்றியம் கூனாண்டியூர் கிராமம். கூனாண்டியூர் வந்து மேற்கு பகுதி. காவிரி நீர் ஓரமாக நாங்கள் இப்போ இருக்கிறோம். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தண்ணி நாங்கள் குடிக்கவும் வாழ்வாதாரம் எங்களுக்கு தான். இது வந்து மீன் பிடிச்சி நாங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட இங்கே ஒரு 100 மீனவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இங்கே வந்து வெளியிலேருந்து வரவங்க கருப்பு கட்டுறது, கருமாந்தரம் எடுக்கிறது, மற்ற யமசாந்தி கழிக்கிறது, இதெல்லாம் மற்ற பரிகாரம்லாம் பண்ணி இங்கே பாருங்கதா எத்தனை பாவாடை சட்டி இது எல்லாத்தையும் கழிச்சு பாருங்க. எவ்வளோ துணிங்க எடுத்து போடுங்க. ஒரே துர்நாத்தை எடுத்து வச்சுங்க. ரொம்ப நீங்களே வந்து நினச்சி பாருங்க. சின்ன குழந்தைங்க வருது கும்பாசத்துக்கு வெளியிலேருந்து வந்து கும்பாசத்துக்கு அந்த கலசத்தில் இந்த தண்ணி கொண்டு போய் அங்கே ஊற்றுறாங்க. ஒரு புனிதமான இது காவேரி நீரை கொண்டு போய் இங்கே இப்படி அசுத்தம் பண்ணலாமா மக்களே? இங்கே பாருங்கதா பாருங்கதா குட்டியை அறுத்து அப்படியே போட்டு போயிட்டாங்க. சாந்தி கழிச்சுதா பாருங்க. கருப்பு கட்டுறீங்க அப்படியே போட்டு போயிட்டாங்க பாருங்க. போடுங்க கோழியெல்லாம் எடுத்து போச்சு வச்சுக்கிறோங்க பாருங்க. எத்தனை துணி பாருங்க. அப்படியே வந்துட்டே இருங்க வாங்க. இது பாருங்க இடம் மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு தண்ணி சுத்தமான ஒரு புனிதமான காவிரி சாய் இப்படி பண்றாங்களே மக்களே. இதுக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா? அப்படியே வாங்க. எத்தனை இது படிக்கிறாங்க அங்கே நாங்களும் எடுத்து போட்டு எத்தனை மீனவர்கள் நாங்களாம் இதில் வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு முடிவு இல்லைங்களா? டெய்லி பாருங்க பூஜை பண்ணிட்டு போறாங்க. ஒரு புனிதமான இடத்த அப்படி பண்ணிட்டு போறாங்க பாருங்க. கஜாட்டா நாங்களும் டெய்லி தான் நாங்களும் எடுத்து போட்டு வேவிச்சுட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்க கோழிங்களை பாருங்க தான் அப்படி விட்டு போயிட்டாங்க. கேட்டால் எங்களை அடிக்கிறதுக்கு வராங்க. எங்களுக்கு ஒரு இது இல்லைங்களா மக்களே? இது ஒரு விடுங்கதா சொல்ல பாருங்க. இதா போறதா டெய்லியும் பூஜை பண்ணிட்டு போறாங்க மக்களே. இது ஒரு முடிவு சொல்லுங்க மக்களே. இங்கே வாங்க அப்படியே வாங்க பாருங்க. இங்கே வாங்க மக்களே பாருங்க. இதெல்லாம் படகு நாங்களாம் கமுத்துற இடம். நாங்கள் கமுத்து மேலே வேறு தவங்க போயிட்டோம். இதாக இப்படிதான் இடிச்சு இப்படி கருப்பு கட்டி இப்படி பண்ணுறாங்களா? இதில் எங்கள் மக்களே நாங்கள் கையில் தொடுவோம். நீங்களே நினச்சி போகிற மக்களே இது விடிவாங்க கிடைக்கலையா? வாங்க அப்படி வாங்க. சின்ன பிள்ளைங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் சந்தோஷமாக குடிக்கிறதுக்கு வராங்க. இந்த தண்ணி எடுத்து தலையில் இது பண்ணுறாங்க. நான் பாருங்கள் எத்தனை துணி பாருங்கள். அப்போ எப்படியே கழட்டி எல்லாம் பழைய துணிங்கெல்லாம் கழட்டி இப்படி விட்டுட்டு போயிடுறாங்களே. நியாயமா மக்களே? பாருங்களா எவ்வளோலாம் பாருங்க. எவ்வளோ எடுத்துருக்குறோம். எவ்வளோ ஒரு டன்னே வருங்க. ஒரு டாரஸில் 2 டாரஸ் துணியே வரும். இந்த இடத்துல நாங்கள் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் குடிப்போம். வாழ்வாதாரமே எங்களுக்கு தான். இந்த மீனவர்களுக்கு ஒரு விடை சொல்லுங்கள்.